வணக்கம் கையல். வணக்கம் ஈஸ்வரி. மே 1 உழைப்பாளர்கள் தினம். விட மாட்டேங்க போல தெரியுது. ஈஸ்வரி, உங்களுக்கு எனக்கு லீவ் இல்லை ஈஸ்வரி. பப்ளிக்குக்காக மக்களுக்காக நம்ம வேலை செய்யறோம். 4ஆம் தூணுன்னு நம்ம சொல்றோம். எதுக்காக? நாம கொடுக்குற அவேர்னஸ்ல தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஆனா இன்னைக்கு நமக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதை நம்ம பேசலைன்னா அப்புறம் நம்ம எங்க போக முடியும்? மக்கள் நியூஸ் எந்த அளவுக்கு கொடுக்கறது முக்கியமோ அதே மாதிரி நமக்கு வேற பிரச்சனையும் நம்ம கொடுக்கணும். என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியும்ல? ஸ்டிக்கர் கிழிக்கப்படணும். கரெக்டான விதத்துல கரெக்டான இதுல நம்ம கமிஷனர் போட்ட உத்தரவை நான் ரொம்ப மதிக்கிறேன். முதல்ல அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். பிகாஸ் அவர் மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு. ஏன்னா ஒரு நியூஸ வாட்ஸ்அப்ல அனுப்புனா கூட டக்கு டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு, நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த விதத்துல ஒரு விஷயம் நான் என்ன கேக்குறேன், ஸ்டிக்கர் அப்படின்னு கிழிக்கிறதுல பத்திரிகையாளர் ஸ்டிக்கர்னு நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. பத்திரிகையாளர்கள் கேமரா எடுத்துட்டு போவாங்க. முக்கியமான பொருள் ஆவணங்கள், வீடியோ கேமராலாம் ரொம்ப விலை மதிப்பான விஷயங்கள், அதை எடுத்துட்டு போறப்போ இப்ப 108 ஆம்புலன்ஸ் கொண்டு போறோம்ல, அந்த மாதிரி நாம ஒரு அவசர செய்தி, அப்போ நமக்கு வழிவிடும் வகையில இருக்கக்கூடியதான் நம்ம ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரை தவறான முறையில பயன்படுத்துறதா வந்ததுனாலதான் பண்ணாங்க. இது யாரு செஞ்சா? நம்ம கூட்டத்துல இருக்கக்கூடிய களவாணி பயலுக. இந்த 500 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்குலாம் காசுக்கு ஆதி காலத்துல நிறைய பேருக்கு ஐடி கார்டுலாம் கொடுத்தாங்க. அந்த பிரச்சனை வளர்றதுனாலதான் இன்னைக்கு விஸ்வரூபமா இருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கமிஷனர் அவர்கள் நினைச்சா இதுக்கு ஒரு தனியா ஒரு டீமை போட்டு எந்த பத்திரிகையாளர்களுக்கு ஆரணை வரல, அவங்க ஏன் அந்த நியூஸ் அந்த மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி ரிப்போர்ட்டர் யாரு, அவங்கள களை அடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம், தூசி தட்டுற விஷயம். முக்கியமா உங்களுக்கு சொல்லணும்னா, அது பாருங்க, ஷோ பண்றேன் இந்த நியூஸ். இது ஒண்ணுமே இல்ல, ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகல, ஆனா குழந்தை உருவாயிருக்கு. குழந்தை உருவானவங்களுக்கு அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணதாகவும், அதுல குழந்தையோடைய காலை வெட்டினதாகவும், வெட்டின காலில் குழந்தைங்க இருந்து இந்த அம்மாவே ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் மருத்துவமனையில சேர்ந்ததாக தான் பதிவு போட்டிருக்காங்க. இது யாருன்னு பார்த்தா பாரத தந்தி. தந்தி, இந்த பாரத தந்தி எப்ப ரிஜிஸ்டர் ஆரணை கொடுத்துருக்காங்க, 20ல கொடுத்துருக்காங்க. இந்த 4 வருஷத்துல ஒரு செய்தியை அடிக்கிறோம்னா நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. என்ன தர்மம்? பெண்கள் புகைப்படம், குழந்தைகளுடைய புகைப்படம், விருப்பப்படலைன்னா ஆண்களுடைய புகைப்படத்தை போடக்கூடாதுன்னு ஒரு தர்மம் நமக்கு இருக்கு. செய்திகளுடைய தன்மைகளை விசாரணை செய்து அதன் அடிப்படையில தான் போடணும்ன்ற ஒரு வரைமுறையும் இருக்கு. அப்படி இருக்கப்போ நாம ஒரு செய்தியை வாட்ஸ்அப் குரூப்னு உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி தப்பா செய்தி போடுறப்போ நாம கேட்கிறோம். அதை கேட்டு அது முறையா சொல்லாதப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்படி இந்த கம்ப்ளைண்ட் வந்தப்போ உடனடியா கமிஷனர் அவர்கள் அவரை விசாரிச்சு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டா இந்த மாதிரி செய்திகள் வருமா? இவங்க பிரஸ் ஸ்டிக்கரை ஒட்டுவாங்களா? இவங்க பத்திரிகையாளர்களா? இவங்க அங்கீகரிக்கப்பட்டவர்களா? இந்த மாதிரி களை எடுக்கிறத விட்டுட்டு அவசர உதவி செய்யக்கூடிய உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பது எந்த விதத்துல நியாயம்? அது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிக்கை கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. நீங்க ஏன் அறிக்கை கொடுக்குறீங்க? நம்ம கூட இருக்கிற களவாணி பையன் யாருன்னு நமக்கு தெரியும். நாமளே புடிச்சு கொடுத்துருவோம். சங்கத்துல எப்படியும் எத்தனை கும்பல் வருது, அந்த கும்பலை புடிச்சு கொடுத்தாவே நமக்கு வேலை முடிஞ்சதுல. அதையே நம்ம கமிஷனர் செய்ய மாட்டேங்கிறாரு, டிஜிபியா செய்ய மாட்டேங்கிறாரு. ஒண்ணு இல்ல, மக்களை தப்பா எடுத்துக்காதீங்க, உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் எங்க அண்ணன். மலைக்கோட்டு சிங்கம், மண்ண புல்லட்டு மண்ண வந்தாரு ஓட்டு போட. எல்லாரும் பாத்தீங்க, அவரு பைக்ல வந்த போட்டோவை பார்த்தீங்க. நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் போட்டோவை வச்சு ஸ்டிக்கர் வச்சு வந்தாரு. அவரை என்ன பண்ணிட்டாங்க, பத்திரிகையாளவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக பத்திரிகை ஸ்டிக்கரை கிளிக்கணும்ன்ற மாதிரி கண்டென்ட்டை கொண்டு வந்தா எப்படி? நம்ம செய்தித்துறை அமைச்சர் ஒரே ஒரு ஆர்டர், யாரு உண்மையான பத்திரிகைக்காரங்க யாரு போலியான பத்திரிகைக்காரங்கன்னு நீங்க விளக்கம் தேடுங்க. ஏன் இதை தேட முடியல அப்படின்னா, நம்ம அரசாங்கத்திலே போலி ஐடி கார்டு கொடுக்குறோம். அரசாங்கத்துல காசு கொடுத்தா ஒருத்தனுக்கு ஒரு மாதிரியும், காசு கொடுக்கலன்னா ஒருத்தன் ஒரு மாதிரியும். செம்பு அது எப்படி சொல்றது, செய்திக்கு உங்களுக்கு சொம்பு தூக்குனா ஒரு மாதிரியும், உங்களுக்கு சொம்பு தூக்காம அகேன்ஸ்டா போட்டா அவனை ஒரு மாதிரியும் பண்றதுனால தானே இந்த பிரச்சனை.
இந்த பிரச்சனையை நீங்க ஸ்டாப் பண்ணலாம்ல. எனக்கு வந்து நம்ம நேர அண்ணன் பண்ணது எனக்கு தெரிஞ்சு தப்பா தோணுது. நான் அதை ஆல்ரெடி நான் நியூஸ்ல போட்டிருக்கேன். இப்போ அவசர உதவிக்கு போற எங்களுடைய ஸ்டிக்கரை எடுக்கிறதுனால நீங்க பெருசா சாதிச்சிட முடியாது. முதல்ல மாண்புமிகு முதல்வர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திருத்தப்படணும். அமைச்சர்கள் திருத்தப்பட்டு அவர்கள் மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். அப்பதான் மீடியாவும் ஊடகமும் சரியான முறையில வரும். இத ஸ்டெப் எடுக்க நம்ம கமிஷனருக்கு தைரியம் இருக்கா? ஏன்னா கமிஷனருக்கு மேல டிஜிபி இருக்காரு. டிஜிபி ஆர்டர் போட்டிருந்தா பரவாயில்ல, கமிஷனர் ஆர்டர் போட்டிருக்காரு. கமிஷனர் ஆர்டர் போட்டதுனால தான் கமிஷனர் கிட்ட இந்த கேள்வி நான் வைக்கிறேன். இந்த கேள்விக்கு எனக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும்னு தெரியல. என்ன எதிர்ப்பு வந்தாலும் ஒரு ஊடகத்துல ஒரு 11 வருடங்களா பயணம் பண்றப்போ என்னுடைய கருத்தை பதிவு பண்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு. நான் இன்ன வரைக்கும் நிறைய செய்திகளை மறைச்சு இலைமறை காய்மறையாவே நான் கொடுத்துருக்கேன். இப்ப கூட ரீசெண்டா குழந்தைங்க மற்ற கூட நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன். அரசாங்கம் காப்பாற்ற வேண்டியவங்களே தப்பு பண்றாங்கன்றதையும் வெளியில கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நம்ம திருந்திக்குவோம், அப்புறம் மத்தவங்களை திருத்துவோம். காவல்துறை ஸ்டிக்கர் கிழிக்கிறத நிறுத்திட்டு உண்மையான குற்றவாளி யாருன்றத கண்டுபிடிச்சு அவங்க முகத்திரையை கிழிச்சாங்கன்னா இந்த ஸ்டிக்கர் பிரச்சனை முடியும். அதே மாதிரி ஒரு வண்டியில 4 ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. என்ன 4 ஸ்டிக்கரா? வக்கீல் ஸ்டிக்கரு, பத்திரிகையாளர் ஸ்டிக்கரு, டாக்டர் ஸ்டிக்கரு, விட்டா காவல்துறை ஸ்டிக்கரும் ஒட்டிக்கிறாங்க. போலி காவலர்களும் வந்தாங்க, போலி அட்வொகேட்டும் வந்தாங்க, போலி டாக்டர் வந்துட்டாங்க, போலி பத்திரிகைக்காரங்க. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா போலி பத்திரிகையாளர் களை எடுத்துட்டு இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க? சங்க தலைவரே போலியா இருக்காருன்னு கூட கொடுத்துருக்க, எஃப்ஐஆரே போட்டிருக்க. யாருக்கும் தெரியாதது இல்ல. ஏன்னா நம்ம பேரே சொல்ல வேணாம். எவன் மேல எஃப்ஐஆர் நான் போட்டிருக்கேன்னு நீங்க தேடினாவே கமிஷனர் ஒரு முடிவுக்கு வருவாரு. சோ இந்த மாதிரி செயல்கள்ல கமிஷனர் ஈடுபடணும். லெட்டர் பேர் அடிக்கிற சங்கங்களுக்கு ஒரு புள்ளி வைங்க. உண்மையான செய்திகளை மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க. இந்த ஸ்டிக்கரை கிழிச்சா அரசாங்க ஸ்டிக்கர், ஏன்னா நீங்க அரசாங்க ஸ்டிக்கர் நீங்க வெளி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 1 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசும் பொருளா மாறிடும். டேய் உனக்கு நான் அரசாங்க ஸ்டிக்கர் கொடுக்குறேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுடான்னு வானுங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் இல்லாம செய்தியாளர்களுடைய தன்மை அழியப்பட்டால் நம்ம நாட்டோடைய தன்மை அழியப்படும் என்றத வருத்தத்தோட இந்த பதிவை கொடுக்கிறேன். இதுல நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்தா நீங்க தாராளமா என்னை திருப்பி கேட்கலாம். நான் அதுக்கு பதில் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஊடகத்துறை சார்ந்தவர்கள் ஊடகத்துறைக்கு உண்மையாக செய்திகளை வெளியிட வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பான முறையில தான் செய்தியை போடணும். ஒரு பொண்ணு தப்பு பண்ணாலும் பொண்ணுடைய தப்பை எந்த இடத்துல அங்கீகாரமா சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு அசிங்கப்படுத்துறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். யாரா இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்களும் 2 கொம்பு இல்ல, காவல்துறைக்கு 2 கொம்பு இல்ல. எல்லாரும் மனுஷனுக்கு தான் உதவி செய்றீங்க. உங்க பதவியில நீங்க வேலை செய்றீங்க, எங்க பதவியில நாங்க வேலை செய்யறோம். எங்க எழுத்துக்கு எங்க பேனாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நாங்க கருப்பு மயில எழுதுனோம்னா அது கருப்பு கொடிக்கு சமம். ப்ளூ இங்க்ல எழுதுனா அது 1, ரெட் பென்ல எழுதுனோம்னா ரத்த கலவரி இதாகும். அதே பச்சை மயில உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு செய்திய, அது நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தும். அதனால ஊடகத்துறையை திருத்தி ஸ்டிக்கர் கிழிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணா முதல்ல இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களை திருத்துங்க. தவறு பண்ணும் பத்திரிகையாளரை திருத்துறதுக்கு வழிய பாருங்க. ஸ்டிக்கர் ஒட்டினவங்க கிட்ட ஐடி கார்டு இருக்கா கேளுங்க. அவர் முறையா காவல்துறையில லெட்டர் கொடுத்திருக்காரா கேளுங்க. முறையா பிஆர்ஓ கிட்ட லெட்டர் இருக்கான்னு கேளுங்க. அதை கேட்டீங்கன்னா இந்த குற்றம் குறையும் சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.